தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து விட்டதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் அவர் அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம். தமிழகத்தில் முதல் ஆண்டில் மட்டும் திமுகவை பொறுத்தவரை, திமுகவினுடைய ஆட்சியை பொறுத்தவரை பெண்களுக்கு எதிரான குற்றம் 8.29% அதிகரித்திருக்கிறது. 2021 முடிவுக்கும் 2022 முடிவுக்கும். குறிப்பாக கற்பழிப்பு வழக்குகள் மட்டுமே 31.89% அதிகரித்திருக்கிறது. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 2021 4465, 2022 4968, அப்போ கிட்டத்தட்ட 8.5% அதிகரித்திருக்கிறது. 2024 வந்திருக்கக்கூடிய குழந்தை திருமண புகார் பார்த்தீங்கன்னா 2023 பார்க்கும் பொழுது 2024 55.6% அதிகரித்திருக்கிறது. ஸோ முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆய்வறிக்கையை மறுக்கலாம். முதலமைச்சர் அவர்கள் தமிழகம் அமைதி பூங்கான்னு சொல்லலாம். ஆனால் என்சிஆர்பியை பொறுத்தவரை தமிழக காவல்துறை புகாரை பதிவு செய்கிற டேட்டாலேருந்து எடுத்து, எஃப்ஐஆர்லேருந்து எடுத்து அதை எல்லா மாநிலத்துக்கும் அனுப்புகிறாங்க. அதனால் திமுக ஆட்சிக்கு முதல் ஆண்டிலிருந்து இந்த 2023க்கான ஆய்வறிக்கை வரும். இன்னும் சில மாதங்களில் வர இருக்குது. அன்னைக்கும் பத்திரிகை நண்பர்கள்ட்ட நாங்கள் சொல்லத்தான் போகிறோம். திமுக வந்த பிறகு பெண்களுக்கு எதிராக, குழந்தைகளுக்கு எதிராக குற்றங்கள் எந்த அளவுக்கு அதிகரித்திருக்கு.